ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தங்களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ உளுந்து, ஒரு மூடி தேங்காய், நெய் 100, 50 எண்ணெய், 2 ஏலக்காய், ஒரு சிட்டி கல் உப்பு, 2 முட்டை, சீரக சம்பா அரிசி 1 ஸ்பூனு, 1/4 கிலோ சர்க்கரை. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் சீரக சம்பா அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருக்கேன். 1/4 கிலோ உளுந்தும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதையும் ஆற விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் ஒரு தேங்காய் நல்லா அரைச்சிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பாலை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு 2வது பால் 3வது பாலில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பால் தண்ணியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 2வது பால் 3வது பாலில் 2 முட்டையை ஊற்றிக்கோங்க. 2 முட்டையை ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்ச உளுந்து பவுடரையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நாட்டு முட்டை கிடச்சா அது கூட போடுங்க, ரொம்ப நல்லது. வடிகட்டியில் நல்லா கட்டி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு சிட்டி கல் உப்பு போட்டுக்கோங்க. 100 நெய் ஊற்றி 2 ஏலக்காய் பிச்சு போட்டுட்டு இந்த கலந்து வச்ச மாவையும் அதில் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி உழுவாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு நல்லா திக்காகிடும், வெந்த வாசனை வரும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு எடுத்து இந்த பாலையும் திக்கான பால் அதில் ஊற்றி அதையும் நல்லா கட்டி உழுவாமல் கிண்டிட்டு அந்த 100 எண்ணெயும் அதில் ஊற்றிக்கோங்க. 100 எண்ணெயும் ஊற்றிட்டு 1/4 கிலோ சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது பாரம்பரியமான களி. இந்த களி ஒரு வாட்டி பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கால் வலி இடுப்பு வலின்றாங்க. இந்த உளுந்தங்களி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையான சூப்பரான உளுந்தங்களி ரெடி.